மேளதாளம், பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் என தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் ஆகியோர் உரியடித்தல், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட விளையாட்டுகளில் பங்கேற்று அசத்தினர். மயிலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் திருச்சியில் நடைபெற்ற திராவிட பொங்கல் விழா களை கட்டியது. MP அருண் நேரு, மேயர் அன்பழகன், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்களும் திராவிட பொங்கல் விழாவில் பங்கேற்று மகிழ்ந்தனர். புதுக்கோட்டையில் போக்குவரத்து காவல்துறையினர் முன்னெடுத்த பொங்கல் விழாவின் அங்கமாக சாலையில் ஹெல்மெட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு முழு கரும்பு பரிசாக வழங்கி வாழ்த்துக்களை பகிர்ந்தனர். சென்னை கண்ணகி நகரில் நான் முதல்வன் திட்டத்தில் பயிலும் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்றிணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற மாவட்ட SP சுஜாதா உரியடித்தல், கயிறு இழுத்தல் போட்டிகளில் பங்கேற்று பரிசை தட்டிச் சென்றார். சிறப்பான ஒரு கயிறு போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி பேரூராட்சியின் சமத்துவ பொங்கல் விழாவில் தூய்மை பணியாளர்கள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் பறையந்தாங்கல் ஊராட்சியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பெண்கள் கூடி கும்மியடித்தும் குலவையிட்டும் இயற்கையை வணங்கினர். இவ்வாறு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரும் சமத்துவ பொங்கல் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்ந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.